தொழுகை முடிந்ததும் பெருநாள் உரை இருக்கிறது. பெருநாள் உரையை தொடர்ந்து கடலில் அமர்ந்து நமது கோரிக்கைகளை எல்லாமல்ல அல்லாஹ்விடம் மன்றாடி நோக்கி செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். பெருநாள் தொழுகை என்பது 2 ரக்காத்துகளும் அதை தொடர்ந்து நடைபெறுகின்ற பெருநாள் உரையும் சேர்ந்தது என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள். பெருநாள் தொழுகை என்பது 2 ரக்காத்துகள் மட்டுமல்ல, அதை தொடர்ந்து பெருநாள் உரையும் சேர்ந்தது பெருநாள் தொழுகை. எனவே ஆங்காங்கே நிற்கின்ற சகோதரர்கள் தங்களுடைய கைகளில் இருக்கிற முசல்லாக்களை விரித்து அமர்ந்து இல்லாமல்ல அல்லாஹ்வை நீங்கள் மேன்மைப்படுத்த வேண்டுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அல்லாஹு அக்பர், 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 அல்லாஹு அக்பர். கவர் பண்ணுங்க. குத்து செஞ்சு பாருங்க. குத்து சார் அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். இடமில்லாத பள்ளியாக்களுக்குள்ள பார்த்துங்க. இடமில்லாத சகோதரர்கள் நமது பள்ளிவாயில் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. பள்ளிவாயிலில் சென்று அமருமாறு தெரிவித்துக் கொள்கிறோம். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். பூட்டி வச்சிருப்பாங்க. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அன்பார்ந்த சகோதரர்களே, தொழுகை இன்னும் சில வினாடிகளில் ஆரம்பமாக இருக்கிறது. சகோதர சகோதரிகள், பெருநாள் தொழுகை 2 ரக்காத்துகள் மட்டுமே. முதல் ரக்காத்தில் ஆரம்ப பிரார்த்தனைக்கு பிறகு அதிகப்படியாக 7 தக்பீர்கள் சொல்லப்படும். அதைத் தொடர்ந்து வழக்கமாக சூரத்துல் ஃபாத்திஹா, சூரத்துல் ஆலா ஓதி முதல் ரக்காத் முடிவு பெறும். 2ஆம் ரக்காத் நிலைக்கு வந்ததற்கு பிறகு வழக்கம் போல் கைகளை கட்டிக்கொண்டு நீங்கள் வழக்கமாக 5 தக்பீர்களை எங்க போறாங்க? இப்படி இப்படி அந்த வானதுல வழியா போங்க. அந்த அதில் போ, நேரம் கலக்க போயிரு. குத்து சார், குத்து சார் ஆரம்பிச்சிடலாம். போ பச்சை பை கூட அதை போ. இந்த பச்சை பை வந்துடும். தொழுகை ஆரம்பமாகிறது. சஃபில் குதிங்கார்களை பார்த்து நேராக நெருக்கமாக நில்லுங்கள். சஃபில் நேராக நிற்பதும் தொழுகையை சார்ந்தது. தொழுகை ஆரம்பமாகிறது. அப்படி போங்க, வானவர் வழியா போங்க, வானவர் வழியா போங்க. சீக்கிரம் போங்க. அது ஒரு ஓரமாக தள்ளுப்போம், கொஞ்சம் ஓரமாக வைக்கலாம். அந்த 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 ஓரம் தெக்க 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 அப்படி வைங்க. நீங்கள் என்ன கூட இந்த பக்கம் சஃபில் நேராக நெருக்கமான நில்லுங்கள். தாய்மார்களுடைய கவனத்திற்கு
உங்களுடைய சஃபில் குதிங்காலை பார்த்து தோளோடு தோள் நெருக்கமாக நேராக நில்லுங்கள். தொழுகையில் நேராக நிற்பதும் தொழுகை என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள். இடைவெளி இல்லாமல் தொழுகையில் நின்று கொள்ளுங்கள். தொழுகை ஆரம்பமாகிறது. அல்லாஹு அக்பர். 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 அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமித்தீன் إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. سبح اسم ربك الأعلى سبحان ربي الأعلى الذي خلق فسوى والذي قدر فهدى والذي أخرج المرعى فجعله غثاء أحوى سنقرئك فلا تنسى إلا ما شاء الله إنه يعلم الجهر وما يخفى ونيسرك لليسرى فذكر إن نفعت الذكرى سيذكر من يخشى ويتجنبها الأشقى الذي يصلى النار الكبرى ثم لا يموت فيها ولا يحيا قد أفلح من تزكى وذكر اسم ربه فصلى بل تؤثرون الحياة الدنيا والآخرة خير وأبقى إن هذا لفي الصحف الأولى صحف إبراهيم وموسى. الله أكبر. سمع الله لمن حمده. الله أكبر. 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 الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. هل أتاك حديث الغاشية وجوه يومئذ خاشعة عاملة ناصبة تصلى نارا حامية تسقى من عين آنية ليس لهم طعام إلا من ضريع لا يسمن ولا يغني من جوع وجوه يومئذ ناعمة لسعيها راضية في جنة عالية لا تسمع فيها لاغية فيها عين جارية فيها سرر مرفوعة
وأكواب موضوعة ونمارق مصفوفة وزرابي مبثوثة أفلا ينظرون إلى الإبل كيف خلقت وإلى السماء كيف رفعت وإلى الجبال كيف نصبت وإلى الأرض كيف سطحت فذكر إنما أنت مذكر لست عليهم بمسيطر إلا من تولى وكفر فيعذبه الله العذاب الأكبر إن إلينا إيابهم ثم إن علينا حسابهم الله أكبر سمع الله لمن حمده ولك الحمد الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر السلام عليكم ورحمة الله السلام عليكم ورحمة الله الله أكبر السلام الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان فمن شهد منكم الشهر فليصم ومن كان مريضا أو على سفر فعدة من أيام أخر يريد الله بكم اليسر ولا يريد بكم العسر ولتكملوا العدة ولتكبروا الله على ما هداكم ولعلكم تشكرون கண்ணியத்துக்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மகத்தான பேரருளால் அல்லாஹ் நமக்கு விதித்த நோன்பை நிறைவேற்றி
இன்று அவனை பெருமைப்படுத்தும் விதமாக, அவனை கண்ணியப்படுத்தும் விதமாக, அவனை எண்ணி பார்க்கும் விதமாக, அவனுக்கு நன்றி செலுத்தும் விதமாக இங்கு நாம் அமர்ந்திருக்கிறோம். இந்த வாய்ப்பை வழங்கிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு அனைத்து புகழும் உண்டாட்டுமாக. திருக்குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம் ரமலான் மாதம். இந்த குர்ஆன் ஏன் இறக்கப்பட்டது? அன்றைய அரபு மக்கள் காட்டு மிராண்டிகளாக வாழ்ந்தார்கள். அவர்களுக்கு மனித நாகரிகம் என்றால் என்னவென்றே தெரியாது. அவர்கள் வார்த்தைகளால் சொல்ல முடியாத அளவிற்கு சமூக விரோத செயல்களில் மூழ்கி திளைத்தார்கள். மட்டுமல்லாமல் கடவுளை தவறாக புரிந்து கொண்டு தாந்தோண்டித்தனமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். கடவுளை பற்றிய சிந்தனை, கடவுளை பற்றிய புரிதலை, சமூகத்தை பற்றிய சிந்தனை, மனிதன் எப்படி இந்த உலகில் வாழ வேண்டும் என்கிற வழிமுறைகளை எல்லாம் அந்த மக்களுக்கு சொல்லித்தந்து அவர்களை மனிதர்களாக இந்த உலகில் வாழ வைக்க வேண்டும் என்பதற்காக, அவர்களை பண்பட்டவர்களாக உருவாக்க வேண்டும் என்பதற்காக, சீரழிந்த இந்த சமூகத்தை சீர்தூக்கி நிலைநிறுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் திருக்குர்ஆனை அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கி அருளினார். முஹம்மது அவர்களும் கூட அவர் பல்கலைக்கழகத்தில் போய் படித்தவர் அல்ல. சொல்ல போனால் எழுத படிக்க தெரியாத ஒரு மனிதர். 40 ஆண்டுகளுக்கு பிறகு அவருக்கு இந்த வேதத்தை இறைவன் இறக்கி படிப்படியாக அந்த சமூகத்தை பண்படுத்தினார்கள். மனிதன் ஒரு தாய் மக்கள் என்பதை அந்த மக்களுக்கு எடுத்துரைத்தார்கள். அல்லாஹ் குர்ஆனை பற்றி சொல்கிற போது ஹுதல் லின்னாஸ், ஒட்டுமொத்த மனித சமூகத்துக்கும் இது வழிகாட்டி என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். முஸ்லிம்களுக்கு மட்டுமல்ல இந்த குர்ஆன், யாரெல்லாம் இந்த உலகில் மனிதர்களாக வாழ்கின்றார்களோ, மனிதர்களாக வாழ வேண்டும் என்று யாரெல்லாம் விரும்புகின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் நேரிய வழியை, சரியான வழியை காட்டக்கூடியதான் இந்த குர்ஆன். ஆதலால் உங்களுக்கு சரியான வழியை காட்டியதற்காக, மனிதனுடைய வாழ்க்கையினுடைய அத்தனை மட்டங்களிலும் தெளிவான சிந்தனையை காட்டியதற்காக அவனுக்கு நீங்கள் நன்றி செலுத்துங்கள். வலிதுகப்பிருல்லாஹ அலா மா ஹதாக்கும் என்று அல்லாஹ் சொல்கிறான். அவன் உங்களுக்கு வழிகாட்டியதற்காக. எப்படிப்பட்ட வழியை காட்டினான்? அன்றாடம் உணா குடியர்களாக போதையிலே மிதந்து வந்தார்கள். அவர்கள் விபச்சாரத்திலே ஊறி திளைத்தார்கள். கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, வழிப்பறி, திருட்டு, லஞ்ச லாவண்யம் அத்தனையிலும் மூழ்கி திளைத்தார்கள் அரபு மக்கள். அந்த மக்களிடத்தில் தான் அல்லாஹ் கடவுளை பற்றிய சிந்தனையை விதைத்தான். கண்டவைகள் எல்லாம் கடவுள் அல்ல, உயிரற்றவைகள் கடவுளாக இருப்பதற்கான தகுதி இல்லை. கடவுள் என்பவன் மகா சக்தி, மனித தன்மைக்கு அப்பாற்பட்டவன் என்கிற அந்த சிந்தனையை அந்த மக்களுக்கு திருக்குர்ஆன் வாயிலாக அல்லாஹ் விதைத்தான். அந்த மக்களிடத்திலே உயர்வு தாழ்வு தலை தூக்கி இருந்தது, பேதமை இருந்தது. நிறத்தால், மொழியால், இனத்தால் அந்த மக்களிடத்திலே ஏற்றத்தாழ்வு இருந்தது. அந்த ஏற்றத்தாழ்வை களைவதற்கு, எல்லோரும் ஒருதாய் மக்கள் என்பதை நிலைநிறுத்துவதற்குத்தான் இந்த குர்ஆனை அல்லாஹ் இறக்கினான். யா அய்யுஹன் நாஸ் இன்னா கலக்னாக்கும் மின் தக்கரி வ உன்ஸா வஜஅல்னாக்கும் ஷுஊபன் வ கபாயில லிதஆரஃபு. மக்களே, ஒரு தாய் ஒரு தந்தையில் இருந்துதான் உங்களை நாம் படைத்திருக்கிறோம். ஆதம் என்கிற ஒரு தகப்பன், ஹவ்வா என்கிற ஒரு தாய், அவர்கள் வழியாகத்தான் உலகில் பல கோடிக்கணக்கான மனிதர்கள் உருவாகி கொண்டிருக்கிறார்கள், பிறந்து வாழ்ந்து மடிந்து கொண்டிருக்கிறார்கள். இதுல என்ன பேதமை இருக்கிறது? என்ன உயர்வு தாழ்வு இருக்கிறது? நிறம் வேறாக இருக்கலாம், மொழி வேறாக இருக்கலாம், குலம் வேறாக இருக்கலாம். இவைகளெல்லாம் ஒருவரை ஒருவர் அடையாளப்படுத்திக் கொள்வதற்குத்தானே ஒழிய நான் உயர்ந்தவன் நீ தாழ்ந்தவன் என்று சொல்வதற்கல்ல என்கிற இந்த சித்தாந்தத்தை இந்த குர்ஆனின் வாயிலாக அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் விதைத்தார்கள். அது மட்டுமல்ல, சகோதரத்தை ஏற்படுத்தினார்கள். எல்லோரும்
ஒருதாய் மக்கள் என்று வந்ததற்கு பிறகு தமக்கடையில் சகோதரத்துவத்தை நிலைநிறுத்த நபி அவர்கள் பாடுபட்டார்கள். அல்லாஹ் குர்ஆனை பற்றி சொல்கிற போது, இந்த குர்ஆன் மட்டும் உங்களுக்கு இறக்கப்படவில்லை என்று சொன்னால் நீங்கள் நரகத்திற்கே போய் சேர்ந்திருப்பீர்கள், அழிவில் போய் வீழ்ந்திருப்பீர்கள். இந்த குர்ஆன் தான் உங்களை ஒன்றிணைத்தது. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் உலகில் எந்த மூலையில் எவன் சொன்னாலும் அவனை ஆற தழுவி கட்டி அணைக்கின்ற இந்த சகோதரத்துவத்தை இந்த குர்ஆன் தான் மனிதனிடத்திலே ஏற்படுத்தியது. உலகில் எந்த சமூகத்திலும் நீங்கள் பார்க்க முடியாது, எந்த மக்களிடத்திலும் பார்க்க முடியாது, எந்த இனத்திலும் பார்க்க முடியாது. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் வணங்கப்படுவதற்குரியவன் கடவுள், உலகத்தில் அல்லாஹ் என்கிற மகா சக்தி மட்டும்தான். வழிகாட்டுதலுக்கு உரியவர் தான் முஹம்மது. அவர் கடவுள் அல்ல என்கிற சித்தாந்தத்தை உளப்பூர்வமாக ஏற்றுக்கொண்ட அடுத்த கணம் அவன் சகோதரனாகி விடுகிறான். எந்த மூலையில் இருந்தாலும் சரி, கற்பனாக இருந்தாலும் சரி, அவன் வெள்ளையனாக இருந்தாலும் சரி, அவன் சகோதரன் தான் என்பதை இந்த குர்ஆன் தான் அந்த சமூகத்திலே ஏற்படுத்தியது. அது மட்டுமல்ல, சகோதரத்துவத்தை தாண்டி ஒவ்வொரு மனிதனும் உழைக்க வேண்டும், சம்பாதிக்க வேண்டும். எப்படி உழைப்பது, எப்படி சம்பாதிப்பது? அடுத்தவனுடைய பொருளை அபகரித்துக் கொண்டு பொருளை ஈட்டிக் கொள்ளலாமா? கொள்ளையடிக்கலாமா? திருடலாமா? விபச்சாரத்தின் மூலமாக சம்பாதிக்கலாமா? அல்லது மதுபானங்களை, போதைப் பொருட்களை விற்று சம்பாதிக்கலாமா? லஞ்ச லாவண்யத்தில் ஈடுபடுத்தி சம்பாதிக்கலாமா? மக்களை ஏமாற்றி சம்பாதிக்கலாமா? இல்லை. சம்பாதிப்பதற்கான வழியை இஸ்லாம் தவிர்த்து வேறு எந்த இஸ்லாத்திலும் பார்க்க முடியாது. மிக துல்லியமாக தராசுடைய முள் எப்படி அது நேராக இருக்குமோ அப்படிப்பட்ட துல்லியமான வழிகாட்டுதலை திருக்குர்ஆன் அந்த மக்களுக்கு சொல்லி காட்டியது. அளவு நிறுவையில் மோசடி கூடாது, மக்களை ஏமாற்றி சம்பாதிக்க கூடாது, லஞ்ச லாவண்யத்தால் சம்பாதிக்க கூடாது, வட்டியின் மூலமாக சம்பாதிக்க கூடாது. வட்டி லஞ்ச லாவண்யத்தின் மூலம் இன்றைக்கு பொருள் உங்களுக்கு அதிகமாக குவிவதை நீங்கள் பார்க்கலாம். அத்தனையும் உங்களை அழிவில் கொண்டு போய் சேர்க்கும் என்பதை அந்த திருக்குர்ஆன் தான் அந்த மக்களுக்கு சொல்லியது. அது மட்டுமல்ல, சமநீதியை எல்லா மட்டத்திலும் குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. இதற்கு ஒரு நிகழ்ச்சியை இங்கு நான் குறிப்பிட கடமைப்பட்டிருக்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் பிறந்து வாழ்ந்த பூமி மக்கமா நகரம். அது புனித நகரம். உலகத்தில் அன்றைக்கு இருந்த அத்தனை சித்தாந்தவாதிகளுக்கும் அந்த மக்கமா நகரம் தான் புனித நகரம். அங்கு அல்லாஹ் என்கிற மகா சக்தியை வழிபடுவதற்காக முதலாக கட்டப்பட்ட ஆலயம் காபா அங்கு இருக்கிறது. ஆதலால் சித்தாந்தத்தில் வேறுபட்டிருக்கலாம், கொள்கையால் மாறுபட்டிருக்கலாம், அத்தனை பேருமே அது அல்லாஹ்வுடைய ஆலயம், மதிக்கப்பட வேண்டியது என்பதில் எல்லோரும் ஒருமித்த நம்பிக்கையில் இருந்தார்கள். அந்த மக்களிடத்தில் ஏற்றத்தாழ்வு இருந்ததை அல்லாஹ் பார்க்கிறான். எந்த மக்களிடத்தில் ஒரு கடவுள் அல்லாஹ் என்று நம்பிக்கை கொண்டு அவர்களுடைய கலாச்சாரத்தால், இனத்தால், நிறத்தால் வேறுபட்டிருந்த அந்த மக்களிடத்தில் ஒரு வித்தியாசத்தை பார்க்கிறான். என்ன வித்தியாசம்? ஹஜ்ஜுக்கு சென்று வந்தவர்களுக்கு தெரியும், உம்ராவுக்கு போய் வந்தவர்களுக்கு தெரியும், புனித பயணம் மேற்கொண்டவர்களுக்கு தெரியும். 9வது நாள் அரஃபா என்கிற மைதானத்தில் தங்க வேண்டும். அதுதான் ஹஜ்ஜினுடைய முக்கியமான அங்கம். அங்கிருந்து மாலை புறப்பட்டு முஸ்தலிஃபா என்ற இடத்திற்கு வர வேண்டும். அதுவும் ஒரு பெருவழிதான், அது ஒரு மைதானம் தான். ஆனால் அந்த மைதானம், முஸ்தலிஃபா என்கிற மைதானம், இந்த காபா என்கிற புனித எல்லைக்கு உட்பட்ட இடத்திலே இருக்கிறது. காபாவுக்கு 4 திசைகளிலும் எல்லை நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. இந்த 4 திசைகளுக்கு உட்பட்ட பகுதிதான் புண்ணிய பூமி. அங்கு ரத்தம் சிந்தக்கூடாது, அங்கு விளைகின்ற புற்பூண்டுகளை பிடுங்கக்கூடாது, எந்த உயிரையும் அநியாயமாக கொல்லக்கூடாது. அங்கு எவன் உள்ளே பிரவேசிக்கின்றானோ அவனுக்கு அபயம் அளிக்க வேண்டும். அப்படிப்பட்ட புண்ணிய பூமி தான் காபா. அந்த காபாவின் எல்லைக்குள் முஸ்தலிஃபா இருக்கிறது. அரஃபா என்கிற மைதானம் காபாவுடைய எல்லைக்கு வெளியே இருக்கிறது. புனித பயணத்திற்கு வருகின்றவர்கள், அன்றைக்கு இருந்த அந்த அரபு மக்கள், அவர்கள் பெருந்தனக்காரர்கள், பணக்காரர்கள், சமுதாயத்தால் உயர்ந்தவர்களாக தங்களை கருதி கொள்ளக்கூடியவர்கள். அவர்கள்
அரஃபாவில் தங்காமல் முஸ்தலிஃபாவிலே தங்குவார்கள். அரஃபாவிலே யார் தங்க வேண்டும்? ஒரு மாதிரியான பாவப்பட்டவன், சமூகத்தில் எந்த மரியாதையும் இல்லாதவன், ஏழை வாழைகள் தான் அரஃபாவிலே தங்க வேண்டும். இந்த காபாவுடைய எல்லைக்குட்பட்ட இடத்திலே தங்குகிற அந்த மதிப்பும் மரியாதையும் முதல் மரியாதையும் எங்களுக்குத்தான் என்ற சித்தாந்தம், சிந்தனை அந்த மக்களிடத்திலே வேரூன்றி இருந்தது. அல்லாஹ் அந்த சித்தாந்தத்தை, அந்த சிந்தனையை முளையிலேயே கிள்ளி எறிகிறான். நீ கலிமா சொன்னதற்கு பிறகு, முஸ்லிமாக ஆனதற்கு பிறகு, அல்லாஹ்தான் உயர்ந்தவன் என்று நம்பிக்கை கொண்டதற்கு பிறகு, அவனுக்கு கீழ், அவனுக்கு முன்னால் நீங்கள் எல்லாம் அடிமைகள் தான். எனவே உங்களுக்கு இடையில் பெருந்தனக்காரன் ஏழை என்கிற பாகுபாடு கூடாது என்பதை அல்லாஹ்வின் தூதரின் வாயிலாக 2ஆம் அத்தியாயம் 199 வசனத்திலே அல்லாஹ் குறிப்பிடுகிறான். சும் அஃபீலு மின் ஹைஸு அஃபாலன் நாஸ் வஸ்தக்ஃபிருல்லாஹ் இன்னல்லாஹ் கஃபூர் ரஹீம். நீங்கள் மக்கள் எல்லாம் எங்கிருந்து புறப்படுவார்களோ அங்கிருந்து புறப்படுங்கள். மக்கள் அரஃபாலிருந்து தான் புறப்படுவார்கள், பிறகுதான் முஸ்தலிஃபாவுக்கு வருவார்கள். நாங்கள் முஸ்தலிஃபாவில் இருந்து கொள்வோம், நீங்கள் அரஃபாவில் இருந்து கொள்ளுங்கள் என்கிற இந்த பேரமையை இஸ்லாம் தாழ்த்தது, குர்ஆன் தாழ்த்தது. வழிபாட்டு உரிமையிலும் கூட, வழிபடுகிற உரிமையிலும் கூட நான் பணக்காரன், நான் ஏழை என்கிற பாகுபாட்டை இஸ்லாம் துடை தெரிந்தது. இன்றைக்கு பாருங்கள், எத்தனை மொழி பேசுகின்றவர்கள், எத்தனை நிறத்தவர்கள், எத்தனை குலத்தவர்கள், அத்தனை பேருமே தோளோடு தோள் நின்று எல்லோருக்கும் மிகப்பெரிய சக்தி அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் தான் மிகப்பெரியவன் என்று சொல்ல வைத்ததுதான் இந்த குர்ஆன். மற்ற எந்த மார்க்கத்திலும், மதத்திலும், எந்த கோட்பாட்டிலும் இதை நீங்கள் பார்க்க முடியாது. பணக்காரன் என்றால் அவனுக்கு தலைப்பாயை கட்டி முதல் மரியாதை அவர்களுடைய வழிபாட்டு தலத்திலே நடைபெறுவதை பார்க்கிறோம். ஏழை என்றால் அவன் தெருவில் நின்றுதான் எட்டி பார்க்க வேண்டும் கடவுளை. ஆனால் அந்த முறை இங்கு இல்லை. அனைவரும் சகோதரர்கள், அனைவரும் சமம் என்கிற இந்த கோட்பாட்டை இந்த குர்ஆன் தான் அவர்களுக்கு போதித்தது. அது மட்டுமல்ல, வலியவனுக்கு ஒரு நீதி, எளியவனுக்கு ஒரு நீதியை இஸ்லாம் சொல்லித் தரவில்லை. நீதி என்று சொன்னால் அது எல்லோருக்குமானதுதான். மனிதன் என்கிற அடிப்படையில் தவறிழைத்தால் அவன் தண்டிக்கப்பட்டே ஆக வேண்டும். அதில் ஏற்றத்தாழ்வு கூடாது என்று குர்ஆன் சொல்லி தந்தது. அது மட்டுமல்ல, ஒரு ஆட்சியாளராக இருந்தால் அவருக்கு எந்த தகுதி, அவன் நீதி நிலைநாட்ட வேண்டும், மக்களுடைய கோரிக்கை நிறைவேற்ற வேண்டும். கலவரம் ஏற்பட்டால் கலவரத்தை தடுக்க வேண்டும். இந்த அதிகாரம் பெற்றவன் தான் ஒரு ஆட்சியாளன். அவன் ஊமைக்கல்லனாக இருந்து சமூகத்தில் எது நடந்தாலும் அதை நான் கண்டுகொள்ளப் போவதில்லை, பல்லாயிரம் கோடிக்கு நான் அதிபதியாக இருந்து ஒரு சாம்ராஜ்யத்தை நடத்துவேன் என்கிறவன் அவன் ஆட்சி செய்வதற்கான தகுதியற்றவன் என்பதை இஸ்லாம் மிக தெளிவாக சொல்லி காட்டுகிறது. வலௌலா தஃபுல்லாஹி الناس بعضهم ببعض لهدمت صوامع وبيع وصلوات ومساجد يذكر فيها اسم الله كثيرا. 22ஆம் அத்தியாயம் 40ஆம் வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான். என்ன சொல்கிறான்? சிலரை வைத்து சிலரை தடுக்கவில்லை என்றால், சிலரை வைத்து சிலரை தடுக்கவில்லை என்றால், அதிகாரத்தில் இருக்கின்றவரை வைத்து அதிகாரத்தில் இல்லாத மக்களை தடுத்து சட்ட ஒழுங்கை நிலைநாட்டவில்லை என்று சொன்னால், பள்ளி வாயில்கள் இடிக்கப்பட்டிருக்கும், சர்ச்சுகள் இடிக்கப்பட்டிருக்கும், தேவாலயங்கள் இடிக்கப்பட்டிருக்கும், மத வழிபாட்டு தலங்கள் இடிக்கப்பட்டிருக்கும் என்று திருக்குர்ஆன் அன்றைக்கே சொல்லியது. அப்ப அதிகாரத்தில் இருக்கின்றவர் ஒரு வழிபாட்டு தலம் இடிக்கப்படுகிறது என்றால் அதற்கு நேர் எதிர்மறையாக இருக்கிற சித்தாந்தவாதிகளுடைய வழிபாட்டு தலமும் இடிக்கப்படும். என் அப்பனை திட்டினால் உங்கள் அப்பனை நான் திட்டுவேன் என்பதுதான் உலக நியதி. அதைத்தான் குர்ஆன் சொல்கிறது. வழிபாட்டு தலங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். அதன் மீது நம்பிக்கை வைத்தவர்கள் யாராகவும் இருக்கலாம், எந்த நம்பிக்கையாளராகவும் இருக்கலாம். ஆனால் அவரவர்களுடைய நம்பிக்கைக்குரிய வழிபாட்டு தலம், அதை மற்றவர்கள் தங்களுக்கு நம்பிக்கைக்கு எதிராக இருக்கிறது, இதை இடிக்க வேண்டும், இதை தகர்க்க வேண்டும் என்கிற நிலையில் இருந்தால், சட்ட ஒழுங்கை நிலைநாட்டுகிற இடத்தில் அதிகாரத்தில் இருக்கின்றவர்கள், ஆளுகின்ற இடத்தில் இருக்கின்றவர்கள் இருக்கின்றார்கள். நான் ஊமைக்கல்லனாக இருந்து இந்த நாட்டிலே எது நடந்தாலும் பரவாயில்லை, என்னுடைய சாம்ராஜ்யத்தை நான் தக்க வைத்துக் கொள்வேன், அதற்கு எவன் செத்தால் என்ன, எவன் பிழைத்தால் என்ன என்கிற போக்கில் ஒரு ஆட்சியாளர் இருந்தால் அவன் ஆள தகுதியற்றவன் என்பதை திருக்குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. உலகத்திலே மனிதன்
எதற்காக பிறக்கிறான்? வாழ்வதற்காகத்தான், உயிர் வாழ்வதற்காகத்தான் மனிதன் பிறக்கின்றான். அந்த மனிதனுடைய உயிர் வாழ்வதற்கான உத்தரவாதத்தை இந்த ஆட்சியாளர் வழங்க வேண்டும். இன்றைக்கு பார்க்கிறோம், தான் சார்ந்த இனத்தவர்கள் நிம்மதியாக வாழ வேண்டும், மற்றவர்கள் எவனாலும் அழிக்கப்பட்டாலும் பரவாயில்லை என்கிற கோட்பாட்டில் ஒரு ஆட்சியாளர் இருக்கிறான் என்றால், இவன் ஒரு ஆட்சியாளர் இருக்க தகுதியற்றவன், அவன் காட்டு வராண்டியாக, அவன் காட்டில் வாழ வேண்டியவன், மனித சமூகத்திற்கு அப்பாற்பட்டவன் என்று குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. அதே போன்று பெண்களுக்கு பாதுகாப்பு, பெண்களுடைய சொத்துரிமைக்கு பாதுகாப்பு, பெண்களும் சம்பாதிக்கலாம், ஆண்களும் சம்பாதிக்கலாம், அனைவரும் கற்கிற உரிமை, குடும்பவியல், அரசியல், ஆன்மீகம், கல்வி, வழிபாட்டு உரிமை அத்தனையும் உள்ளடக்கியதாகத்தான் இந்த குர்ஆனை அன்றைக்கு அல்லாஹ் அந்த மக்களுக்கு இறக்கினான். அதனால் தான் உங்களுடைய வாழ்க்கையில் எதிர்கொள்கின்ற பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதற்கான தீர்வை, தக்க தீர்வை தரக்கூடிய ஒரு வேதம் தான் அல் குர்ஆன். அந்த குர்ஆனை உங்களுக்கு தந்ததற்காக துக்கபீருல்லாஹ், அல்லாஹ்வை அல்லாஹ் அக்பர் என்று சொல்லுங்கள், அவனை மேன்மைப்படுத்துங்கள், அவனை போற்றுங்கள், அவனை புகழுங்கள். இந்த குர்ஆன் மட்டும் உங்களுக்கு இறக்கப்படாமல் இருந்தால் நீங்கள் மனிதர்களாகவே இந்த உலகில் வாழ முடியாது. நிச்சயமாக காட்டு மிராண்டிகளை விடவும் கேவலமான கால்நடைகளும் கேவலமான ஒரு வாழ்க்கைக்குரியவர்களாகத்தான் நீங்கள் இருந்திருப்பீர்கள். அதனால் அவனை போற்றுங்கள், புகழுங்கள் என்று அல்லாஹ் திருக்குர்ஆனை சொல்லி காட்டுகிறான். இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலையை இந்த நாட்டிலே நாம் பார்க்கிறோமா? இது இப்படிப்பட்ட ஒரு நிலையை இந்த உலகத்திலே பார்க்கிறோமா? இல்லை. நமக்கு பிடிக்காது என்றால் அவனை எப்பாடுபட்டாவது அழித்து விட வேண்டும் என்பதிலே ஆட்சியாளர் குறியாக இருக்கிறார்கள். இந்த நாடை பொறுத்தளவில் அரசியல் அமைப்பு தான், அரசியலமைப்பு சட்டம் தான் இந்த நாட்டு மக்களை ஆள வேண்டும். அதான் இதுவரை ஆண்டிருக்கிறது. ஆனால் தன்னுடைய சித்தாந்தத்தை, தன்னுடைய கோட்பாட்டை நிலைநிறுத்தி அரசியலமைப்பு சட்டத்தையே வேரோடு வெட்டி சாய்க்க வேண்டும் என்று நினைக்கின்ற ஆட்சியாளர் வேண்டுமா வேண்டாமா என்று முடிவெடுக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். எல்லா சமூகத்தவர்களும் அமைதியாக வாழ வேண்டும். இந்த நாட்டை பொறுத்தவரையில் ஒரு சமூகத்திற்கு மட்டும் சொந்தமான நாடு அல்ல. நாட்டில் பிறக்கின்ற அத்தனை சமூகத்தவர்களுக்கும் சொந்தமான அந்த நாடு அத்தனை பேரையுமே உள்ளடக்கியதாகத்தான் இந்த நாட்டை ஆளுகின்றவன் ஆள வேண்டும். அவன் தன்னுடைய சொந்த சுய வெறுப்பு உறுப்புகளை எடுத்து வீசிவிட்டு அரசமைப்பு சட்டம் என்ன சொல்கிறதோ அதன்படி தான் வாழ வேண்டும். தான் மட்டும், தன் இனம் மட்டும் உயர்ந்தது, அதுதான் ஆள பிறந்த இனம் என்கிற போக்கில் எந்த ஆட்சியாளராக இருந்தாலும் அவன் மக்களுக்கு முன்னால், மக்களுடைய சக்திக்கு முன்னால் அவன் ஒரு துச்சமானவன். அவனை தூக்கி வீச வேண்டிய பொறுப்பும் கடமையும் உங்கள் அனைவருக்கும் இருக்கிறது. ஏன்? அரசமைப்பு சட்டம் இந்த நாட்டில் நாம் பிறந்திருக்கிறோம். நாம் வாழ்வதற்கான, நாம் சம்பாதிப்பதற்கான, நாம் வழிபடுவதற்கான அத்தனை உரிமைகளையும் அரசியல் அமைப்பு சட்டம் தருகிறது. ஆட்சியாளர் பெரிதா, அரசமைப்பு சட்டம் பெரிதா? ஆட்சியாளர் பெரிதா, நாட்டுடைய கட்டமைப்பு பெரிதா என்பதை சிந்தித்து பார்த்து வர இருக்கிற இந்த வாய்ப்பை நாம் தக்க முறையில் பயன்படுத்தி இப்படிப்பட்ட பாசிச சக்திகளுக்கு தக்க பதிலை நாம் வழங்கவில்லை என்று சொன்னால், குர்ஆன் நமக்கு சொல்லி தந்ததை நாம் சரியாக புரியவில்லை. கடந்த ஒரு மாதமாக குர்ஆனை படித்தோம், அதன் வழி நடந்தோம், நாம் வழிபட்டோம், எல்லாம் செய்தோம். வெறுமனே வழிபாடு செய்துவிட்டு போவதற்காக இந்த குர்ஆன் தரவில்லை. சமூகத்தில் ஏற்படுகிற அத்தனை பிரச்சனைகளையும் தூர சிந்தனையோடு சிந்தித்து பார்த்து முடிவெடுக்கிற இடத்தில் நீங்கள் இருக்கின்றீர்கள். எனவே அந்த முடிவை சரியான முடிவாக, நாம் யார் நம்மை ஆளக்கூடாது என்கிற அந்த முடிவை எடுக்கக்கூடிய இடத்திலே நீங்கள் இருக்கின்றீர்கள் என்பதை கூறி, அந்த மகாபெரிய சக்தி நமக்கு தந்த அந்த புண்ணிய குர்ஆனுடைய வழியில் காலமெல்லாம் நாம் நடைபயில்வதற்கு அல்லாஹ் அருள்வாரிக்க வேண்டும் என்று கேட்டு என்னுடைய இந்த வார்த்தைகளை நான் முடிக்கிறேன். இங்கு வந்திருக்கின்றவர்கள் இந்த செய்தியை வராத மக்களுக்கு கொண்டு சேர்க்க வேண்டும். உங்களுடைய பணி. இந்த காலத்தை நாம் தவறவிட்டால் நாட்டில் அரசமைப்பு சட்டம் இருக்காது, அரசமைப்பு சட்டம் இருக்காது. முஸ்லிம் என்கிற பெயரில் எவரும் இருக்க முடியாது. வேறு வேறு சமூகத்தை சேர்ந்த பிற்படுத்தப்பட்ட மக்கள் எவரும் இங்கு இருக்க முடியாது. அவர்கள் வாழ்வதற்கான, சம்பாதிப்பதற்கான, வழிபடுவதற்கான அத்தனை உரிமையும்
பறிக்கப்பட்டுவிடும். எனவே இதை மனதில் கொண்டு இந்த செய்தியை ஒவ்வொருவருக்கும் கொண்டு சேர்த்து தக்க தருணத்தில் முடிவெடுக்கிற ஒரு வாய்ப்பை நீங்கள் நிச்சயமாக உண்டு பண்ண வேண்டும் என்று கேட்டு நிறைவு செய்கிறேன். எல்லா புறம் இறைவனுக்கு. அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். அனைவரும் அமர்ந்து நாட்டில் ஒரு சுபிட்சமான ஒரு ஆட்சி மலர்வதற்கு, சமூகத்தை மதித்து மக்களுடைய உரிமைகளை காத்து ஆட்சி செய்யக்கூடியவர்கள் உருவாகுவதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திக்க வேண்டும் என்று கேட்டு என் வார்த்தைகளை முடித்துக் கொள்கிறேன். வாஹு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.